லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். தமிழகத்திற்கான தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு, மே 4 வாக்கு எண்ணிக்கை. இதில் குறிப்பாக திமுகவும் அதிமுகவும் இன்னும் கூட்டணி சிக்கல்கள் இருக்குது. இன்னும் தொகுதி பங்கெல்லாம் முடிவடையலை. இதில் குறிப்பாக அந்த தாவேகாவை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சர்ச்சைகள், இப்போ சிபிஐ விசாரணைக்கு போகும் பொழுது பாஜகவோடு கூட்டணி போகிறாங்க, என்டிஏ கூட்டணியில் இணைய போகிறாரு, 70 தொகுதி நிற்க போகிறாரு, எதிர்க்கட்சி தலைவராக ஆக போகிறார், இது போன்ற பல்வேறு கருத்துக்கள் வந்துச்சு. அதெல்லாம் இப்போ தாவேகா மறுக்கிறாங்க. செங்கோட்டையனும் சரி, நிர்மல்குமாரும் சரி மறுக்கிறாங்க. ஆனால் விஜய் இது குறித்து எந்த கருத்தும் சொல்லலை. இதில் குறிப்பாக தினமலரில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அதாவது அந்த நேர்காணல் பண்ணார் விஜய். 6 கோடி ரூபாய் செலவு பண்ண யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு 234 தொகுதியில் மொத்தம் ஒரு 10 பேர் தான் ரெடியாக இருக்கிறாங்க, மற்றதெல்லாம் விஜய் தான் செலவு பண்ணணும், அதனால் ரொம்ப யோசிக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லி கூட ஒரு தகவல் வந்துச்சு. இந்த தாவேக்காவை சுற்றி ஒரு சர்ச்சை வந்திருக்கல, உள்ளே வெளியே ஆட்டம் மாதிரி ஒரு தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சை இருக்குல்ல, அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்த தேர்தல் களத்தில் யார் முன்னாடி போகிறா அப்படிங்கிற குறித்து உங்களுடைய பார்வை என்ன? விஜய்க்கு ஒரு நெருக்கடியை சிபிஐ மூலமாக கொடுக்க போகிறார்கள் என்பது ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒரு செய்தி தான். அது ஒண்ணும் புதியதாக வந்த செய்திலாம் சொல்லிட முடியாது. எப்ப சிபிஐ விசாரணை வேகம் எடுக்க துவங்கியதோ, சென்னையில ஒரு சிபிஐ அலுவலகம் இருக்கிற போது விஜயை சென்னைக்கு அழைக்காமல் டெல்லிக்கு அழைத்தார்களோ, அதற்குள்ளேயே ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கிறது என்பதை நீங்கள் பொருள் கொள்ளத்தான் வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக மாறி இருக்கிற அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, சிபிஐயாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நகர்வு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் பயன் தர வேண்டும் என்பதை நோக்கித்தான் இருக்குமே தவிர, அது கணக்குகள் இல்லாமல் வெறும் நீதியின் பக்கமாக நின்று நகர்கிறது என்று நம்புகிற அளவுக்கு அந்த துறைகள் இயங்கல. இது யதார்த்தமான உண்மை, யாரும் மறுக்க முடியாது. இப்ப விஜய்க்கு திடீரென இந்த சிபிஐயினுடைய வழக்கு வேகம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இப்ப சந்தேகத்துக்கான அடிப்படையே அதுதான். இப்ப வேகம் எடுக்குது, வழக்கு வேகம் எடுத்தோம்னா, இன்னைக்கு நாம இந்த நேர்காணல்ல பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல செய்தியில விஜய் சிரித்துக் கொண்டே வருகிற காட்சிகள் வந்து கொண்டே இருக்குதுங்க. அப்ப சிபிஐக்கு விஜய் நேரில் சென்றார். நேரில் சென்ற விஜய் சிரித்துக் கொண்டே வருகிறார் என்றால் என்ன ஒப்பந்தம் சிபிஐயிடம் போடப்பட்டிருக்கிறது? நேற்றைக்கு என்ன செய்தி? செந்தில் பாலாஜி எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுக்குள் உள்ளே வருகிறார் என்று விஜய் இடத்திலே கேட்டிருக்கிறார்கள் கேள்வி. அது உண்மையிலே விஜய்க்கு நெருக்கடி தருகிற கேள்வி தானே. ஏன்னா ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை சம்பந்தமே இல்லாமல் இந்த வழக்குக்குள் உள்ளே இழுத்து வந்து விட்டார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி இல்லை என்று சொன்னால் இந்த வழக்குல இன்னும் கூடுதலான பலி ஆயிருக்கும் அப்படிங்கிறது களத்திலிருந்து சொல்லப்படுகிற செய்தி. நாளைக்குமே அன்றைக்கு நானும் கரூரில் இருந்து அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தேன். செந்தில் பாலாஜியினுடைய பணிகளை நீங்க தாவேக்கா போற்றி பாதுகாக்கணும் அவருடைய பணிகளை. அத்தகைய பணிகளை அவர் மேற்கொண்டு உயிர் சேதங்கள் பெரிதாக ஏற்பட்டு விடாமல் தடுத்து நிறுத்தினார். இப்ப இது விஜய்க்கு நெருக்கடி தருகிற கேள்விதானே. இந்த கேள்வியெல்லாம் எதிர்கொண்டுட்டு விஜய் மகிழ்ச்சியோடு வருகிறார் அப்படின்னா, அப்ப ஏதோ ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது என்று நீங்கள் பொருள் கொள்ளணும். ஒண்ணு. இரண்டாவது, மிக முக்கியமான செய்தி, விஜய் ஒரு நேர்காணல நடத்துறாரு, மாவட்ட செயலாளர்களை அழைத்து பேசுறாரு. இதற்கு முன்பு 10,000 விண்ணப்பங்கள் விற்று தீர்ந்து விட்டது, விருப்ப மனு 10,000 வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது விருப்ப மனு அல்ல. விருப்ப மனு கொடுப்பதற்கான படிவம் 10,000 விற்று தீர்ந்தது. அது என்னன்னா சார், 100 ரூபாய் செலுத்தினா நீங்க அந்த படிவத்தை பெற முடியும். 10,000 ஒரே நபர் கூட வாங்க முடியும். 10,000 படிவத்தை வாங்குறதுன்றது ஒரு பெரிய சவால் இல்லையே. ரொம்ப எளிதாக வாங்கலாமே. 100 ரூபாய் தானே. டிக்கெட் வாங்குறது மாதிரி ரசிகர்கள் போய் வாங்கிட்டாங்க. உடனே இவங்க புலங்காகித அடைஞ்சிட்டாங்க. 10,000 பேர் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி. 10,000 பேர் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கல. 10,000 மனுக்கள் விற்று தீர்ந்தது. இப்ப போட்டியிடுவதற்கு 234 வேட்பாளர்கள் தேவை. போட்டியிட ஆட்கள் யாரும் வரல. ஏன்னா விஜய் என்ன கேட்கிறாரு, விஜய் தரப்புல இருக்கிறவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, தொகுதிக்கு 5 கோடி செலவு செய்யான்னு கேட்கிறாங்க. 5 கோடி செலவு செய்வதற்கு அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு வலிமை இருக்கா? பொருளாதாரத்தில் முன்னேறிய நிலையில் இருக்கிறவர்கள் அந்த கட்சிக்கு நிறைய பேர் வந்துட்டாங்களா? இல்லையே. தொழிலதிபர்கள் வந்துட்டாங்களா? இல்ல. அப்போ விஜய் செலவு செய்வார், நாம போட்டியிடலாம்னு நினைச்சு ஆர்வப்படுகிற தோழர்கள் அந்த ரேஸ்ல முந்துறாங்க. அதான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அங்க போட்டியிட போறாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இங்க போட்டியிட போறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ், பேஸ்புக்ல பதிவுகள், இதெல்லாம் ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்குது. 10 பேரிலிருந்து 15 பேர் தான் நாங்க 5 கோடி செலவு செய்வோம்னு சொல்லியிருக்காங்க.
எல்லாமே என்ன ஆதவர்ஜுனாக்களாக இருப்பாங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ விஜய்க்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா விஜய்க்கு கிரவுண்ட் லெவல் என்னன்னே தெரியல. விஜய் ஏதோ ஒரு மித்துல இருந்துட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி வந்ததற்கு பிறகு விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாரு. கூட்டணிக்கு போய் விடுவது நல்லது. நாம வாக்கு சதவிகிதத்தை காட்டுவதா அல்லது ஒரு எம்எல்ஏ சீட்டுகளை பெறுவதான்னா அது எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கையை பெறுவதுதான் சரியாக இருக்கும்ங்கிற முடிவுக்கு அந்த கட்சியில இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் வர்றாங்க. அதுல அண்ணன் செங்கோட்டையனும் பொருந்தும், ஆதவர்ஜுனாவும் பொருந்துவாரு. அப்போ கூட்டணிக்கு போகலான்ற முடிவை எடுத்ததற்கு பிறகு கருத்து கேட்கிறாங்க. அதுலதான் விஜய்க்கு பெரிய அதிர்ச்சி. இப்ப விஜய முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அந்த தோழர்கள் விரும்புறாங்க இல்லையா? விஜயும் நான் முதலமைச்சர் கேண்டிடேட் தான் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு இல்லையா? அப்போ ஒரு கருத்து கேட்கும் போது கட்சி தோழர்கள் என்ன சொல்லணும்? இல்ல இல்ல தளபதி, நீங்க தான் முதலமைச்சர், நம்ம தனித்து நிற்போம், கான்பிடென்டா நமக்கு வாக்குகள் விழும், நம்ம 32% வரைக்கும் வாங்குவோம்னு ஆதவர்ஜுன் மாதிரியான நம்ம நிர்வாகிகளே சொல்லிட்டாங்க தளபதினு சொல்லணும்ல. 82 பேர், 106 பேரை 107 பேரை பங்கேற்றதாக சொல்றாங்க. அதுல 82 பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கூட்டணிக்கு போவதுதான் சரி, நாம அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இது விஜய்க்கு பெரிய அதிர்ச்சி. அப்ப கட்சிக்குள்ளேயே யாரும் போட்டியிட விரும்பல, தனித்து களம் காண விரும்பல, நாம எதுக்கு இந்த பயணத்தை மேற்கொள்ளணும்ன்ற கேள்வி வந்ததற்கு பிறகுதான் அவர் ஒரு சமரச முடிவுக்கு வந்து விட்டார் என்றுதான் நான் உறுதியா நம்புறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி விரும்பல, எடப்பாடி பழனிசாமி விரும்புவதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்கிறதா? டிடிவி தினகரன் வருகையை எடப்பாடி பழனிசாமி விரும்புனாரா? இல்ல இல்லையே. விதைக்கான தொகுதிகள் அதிகமாகும் இல்லையா? துணை முதல்வர் பதவி இல்லைன்னா ஒரு 50 தொகுதி, கிட்டத்தட்ட 40 to 50 தொகுதி எடப்பாடி கொடுக்க ரெடியாக இல்ல, அதனாலதான் ரொம்ப இழுபறியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 45 நேத்து சொன்னாங்க, இன்னைக்கு 50 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த முடிவை யார் எடுக்கணும்? நான் யதார்த்தமாக கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தயார் இல்ல. அவர் எப்படி சார் தயாரா இருக்கிறாரு, தயாரா இல்லைங்கிறது சொல்ல முடியும்? அவர் ஒரு பார்ட் ஆஃப் த அலைன்ஸ் தான். அவர் ஒரு மேஜர் ரோல் இல்ல சார். பார்ட் ஆஃப் த அலைன்ஸ் தான். மோடி எங்காவது சொல்லியிருக்காரா எங்க கூட்டணிக்கு தலைவர் தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தான்? இப்போ 2 நாளா என்ன பேச்சு? எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துறது மாதிரி டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாசும் பேசியிருக்காங்க. அவங்களும் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் தான். நீங்க அந்த பேச்சுவார்த்தையில உட்கார்ந்த காட்சியை மறந்துடக்கூடாது. பியூஷ் கோயல் ஒரு பக்கமும் எதிர் தரப்புல எடப்பாடி பழனிசாமி, வலது பக்கம் அன்புமணி ராமதாஸ், இடது பக்கம் டிடிவி தினகரன். இது என்ன மாதிரியான சீட்டிங் சார்? எனக்கு புரியல இந்த சீட்டிங்குடைய இது என்ன நோக்கம் என்னன்னு. அப்ப நீங்க அலைன்ஸ்ல மேஜர் பார்ட்னர் இல்லையா? நீங்க தானே அதை அசம்பிள் பண்ணணும். நீங்க தானே நடுநாயகமா உட்கார்ந்து இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலையும் உங்க கூட்டணி கட்சிகளை உட்கார வச்சு பேசணும். பியூஷ் கோயல் உங்களை உட்கார வச்சு பேசுறாரு. அப்ப நீங்க எப்படி முடிவெடுக்கிற இடத்துல இருக்கீங்கன்னு சொல்ல முடியும்? நீங்க எப்படி விஜய் வரலாம் வேண்டாம்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு அப்படி ஏதாவது ரோல் இருக்கா? நீங்க அப்படி எங்கேயாவது பேச முடியுமா? கண்டிப்பாக இல்ல. இந்த செட்டில்மெண்ட்டை யாரு பண்ணணும்னா பாரதிய ஜனதா கட்சி பண்ணணும். குறிப்பா அமித்ஷா பண்ணணும். அப்படி வச்சுக்கோங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சி? ராஜ்நாத் சிங் பண்ண போறாரா? நிர்மலா சீதாராமன் பண்ண போறாங்களா? இல்ல, அமித்ஷா பண்ணணும். அப்ப அமித்ஷா சொன்னா அதை தாண்டி நான் செய்ய முடியாதுன்னு சொல்லுகிற அளவுக்கு வலிமையானவரா எடப்பாடி பழனிசாமி? அவ்வளவு துணிச்சல் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் தான் யோசிக்கணுமே தவிர எடப்பாடி பழனிசாமி ஏன் யோசிக்கணும்ன்ற. நீங்க வின்னிங் ரேஸ்ல இருக்கீங்களா? இல்லையே. பல இடங்கள்ல விஜய் வந்துருவாரு, நீங்க பின்னுக்கு தள்ளப்பட்டுருவீங்க என்ற செய்திகள்லாம் கருத்து கணிப்புகள் மூலமாக ஒரு உளவியல் சிக்கல் அதிமுகவுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இருக்கா இல்லையா? அப்ப நீங்க அந்த நிலையில இருக்கிறப்போ விஜய் தான் சார் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிக்கிட்டவரு இப்போ எதிர்கட்சி தலைவருக்காவது நான் தயாராகிடுறேங்கிற மனநிலைக்கு வந்திருக்காரு. அவரு இறங்கி இருக்காரு. நீங்க எங்க வதந்தின்னு தானே சொல்றாங்க. அதெல்லாம் திட்டமிட்டு ஏதோ வதந்தி. ஆனா தாவேக உறுதியாக இருக்குது, தனித்து கலங்காண்பதுல உறுதியாக இருக்கு, விஜய் தான் முதல்வர் முகம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறதானே இப்போ தகவல்லாம் வருது. அப்ப மாவட்ட செயலாளர்கள் கருத்து என்ன? மாவட்ட செயலாளர் ஏன் கூட்டணிக்கு போவோம்னு சொன்னாங்க? நீங்க எதுக்கு கருத்து கேட்டீங்க? மாவட்ட செயலாளர் கூட்டணிக்கு போவோம்னாங்களே சார். ஜனநாயகம்னா என்ன சார்? பொதுக்குழு, செயற்குழு, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாக குழு எதுக்கு? அப்ப அதுல ஏகோபித்த கருத்து தெரிவித்து விட்டதாக செய்திகள் 4 நாளா உலா வந்துருச்சு இல்ல? உடனடியாக நீங்க மறுத்தீங்களா? ஏன் மறுக்கல? விஜய் பேச மாட்டாரு, செங்கோட்டையனுமா பேச மாட்டாரு, ஆதவர்ஜுனாவும் பேச மாட்டாரு, புஷி ஆனந்துமா பேச மாட்டாரு. ஏன் சார் இவங்க எல்லாம் பேசல? பேசி இருக்கணும்ல. மாவட்ட செயலாளர்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லலன்னு சொல்லியிருக்கணும்ல. மாவட்ட செயலாளர் கருத்து சொன்னதாக 4 நாட்களாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி கொண்டே இருந்தது. பேசுபொருள் ஆகுது. இது டிபேட் நடக்குது. இது பத்தி யாருமே பேசல.
சிபிஐ கோர்ட்டுக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இல்லைன்றாங்க. அப்ப சிபிஐ கோர்ட்ல என்ன அசைன்மெண்ட் விஜய் வாங்கிட்டு வந்தாரு அதை சொல்லுங்க. நீங்க தனித்தே நில்லுங்கன்னு அமித்ஷா அறிவுறுத்தி இருக்காரா? அமித்ஷாவினுடைய கண்ணசைவுக்குத்தான் விஜய் இயங்குறாரு. அதை தாண்டி விஜய்க்கு இயங்குகிற இயங்கியலே இல்லைன்றதுதான் இப்போது இருக்கக்கூடிய கள யதார்த்தம். ஆனா இதுல அவரை கொண்டு வந்து கூட்டணியில் சேர்ப்பார்களா, கூட்டணியில் சேர்க்காமல் தனித்து களம் காண வைத்து அதிமுகவை நிர்மூலமாக்குவார்களாங்கிறத பாரதிய ஜனதாவும் அமித்ஷாவும் தான் முடிவு செய்ய முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமி விஜயும் முடிவு செய்ய முடியாது. இவர்கள் பொம்மைகள் தான், பொம்மலாட்டக்காரர்கள் டெல்லியிலே இருக்கிறார். இல்ல குறிப்பா இப்போ தாவேகா குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலுமே, இப்போ இந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அவங்க எடுத்த கருத்து கணிப்புல முதல்வர் வேட்பாளர்ல முதல் இடத்துல ஸ்டாலினோட சேர்ந்து விஜயும் வராரு. எடப்பாடியே 2வது இடத்துக்கு தான் போறாரு. இப்ப விஜய் ஒரு ஃபேக்டரா இருப்பாரு, வெற்றி தோல்வியே நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது இத நான் ரொம்ப நுட்பமா உள்வாங்குறேன். பீகார் தேர்தலோடு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க அந்த பிரசாந்த் கிஷோர் சிஎம் ரேஸ்ல நிதிஷ்குமார பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்தாரு இல்லையா? அப்போ ஓவரால் சினாரியோ எப்படி இருந்துச்சு? களத்துல நிதிஷ்குமார், எதிர் தரப்புல இங்க லாலு பிரசாத் யாதவினுடைய கட்சி, அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி, இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அங்க அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. நிதிஷ்குமார், பாரதிய ஜனதா கட்சி, இங்க காங்கிரஸ், தேஜஸ்வி, இப்படி இருக்கும்போது ரேஸ்லயே இல்லாத பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு லீடு கிடைக்குது சிஎம் முகமா. அந்த கருத்து கணிப்பை பார்த்தோமா இல்லையா? எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்ன? அதே ரிசல்ட் தான் தமிழ்நாட்டிலும். இப்போ விஜய் வெற்றி தோல்வியை பாதிப்பாரு அப்படின்னா யாருடைய வெற்றி தோல்வியை பாதிக்க போறாரு? திமுகவா? இல்ல, அவர் அதிமுகவினுடைய வெற்றி தோல்வியை பாதிக்க போறாரு. அதிமுக பெறுகிற வாக்கு 10,000னா அதுல 3,000 ஓட்டுகளை விஜய் பெறுறாரு. சார் ஒரு விஷயம் சார், நீங்க திமுக எதிர்ப்பு நீங்க யார் பேசிட்டாங்களோ அவங்க அதிமுகவினுடைய வாக்குகளை பங்கு பிரிக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். திமுக எதிர்ப்பு இங்க பேசுறது யாரு? பாஜக, அதிமுக. இந்த 2 கட்சி தான் பிரதானம். அதுல பாஜகவுக்கு எலெக்ஷன் ரோல் இல்ல. எலக்ட்ரோல் பாலிடிக்ஸ்ல தமிழ்நாட்டுல பாஜகவால நிக்க முடியாது, அதிமுகவால தான் நிக்க முடியும். இப்ப 2 பேரும் அலைன்ஸ் பார்ட்னரா வர்றாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகளை இவங்க தானே சார் பெறணும் 100 விழுக்காடு. அதை இவங்க 70 விழுக்காடு தான் பெறுறாங்க. 30 விழுக்காடு இன்னொருவர் பெறுறாரு. அதுல 10 விழுக்காடு சீமானுக்கு போயிடும்ன்றான். இப்ப 20 விழுக்காடு இவர் பெறுறாருன்னு சொன்னா இது அதிமுகவுக்கு டேமேஜா இல்ல அதிமுகவுக்கு பலமா? இது திமுகவை எந்த வகையில பாதிக்க போகுது? திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் இனிமேல் உருவாக போறாங்களா? இல்ல. ஏற்கனவே உருவாகி இருக்கிற திமுக எதிர்ப்பு வாக்காளர்களினுடைய சதவிகிதத்தில் கொஞ்சத்தை இவர்களும் அவர்களும் பிரித்துக் கொள்கிறார். இது என்ன திமுகவை பாதிக்கும்? அதிமுகவை 100 விழுக்காடு பாதிக்க போகுது. இந்த பிம்பம் இருக்கு இல்லையா, பாஜக எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் பாஜக கூட்டணிக்கு போகாம விஜய் தனித்தே நிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது திமுக உண்டான வாக்குகள் உடைந்து தாவேகாவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இப்ப விஜய் பாஜகவை எதிர்த்து நிக்கிறாரா? அப்படி தமிழ்நாட்டுக்கு கூட்டணிக்கு போகலனாலே உறுதியை தானே இருக்கிறான்னு அர்த்தம். நான் ஒண்ணு கேக்குறேன். சிபிஐ வழக்கு ஏன் சென்னையில நடத்தாம டெல்லியில நடத்தினாங்க? என்ன காரணம்? சென்னையில அலுவலகம் இருக்கா சிபிஐக்கு? இவரு விருப்ப மனு கொடுத்தவர்கள்ட்ட நேர்காணல் நடத்துறது மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டாங்க. நிர்வாகிகள் கேண்டிடேட்ஸ போட போறாங்கன்னு இன்னைக்கு முதல் நாள் ஒரு 50 பேரை வர சொல்லிட்டாரு விஜய். அந்த நேர்காணல் நடத்துற அன்னைக்கு சம்மன் போட்டாங்களா இல்லையா? எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாரா விஜய்? ஏங்க தேர்தல் பணி துவங்கிருச்சு, இந்த நேரத்துல எனக்கு சம்மனை நீங்க போட்டிருக்கீங்க, நான் வர முடியாதுன்னு பேசினாரா? திட்டமிட்டு என்னை தேர்தல் பணியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக பாஜக எனக்கு இந்த நெருக்கடியை கொடுக்குதுன்னு பேசினாரா? சரி சார், அதெல்லாம் விட்டுருவோம் சார். இந்த ஜனநாயகனை மறந்துட்டீங்களே. அந்த படம் பத்தின பிரச்சனையை இதுவரைக்கும் அப்படியே வச்சிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி. ஒரு இன்ச்சு நகத்திலேயே படத்துக்காக உழைச்சவன், டிக்கெட் வாங்கின ரசிகர்கள், பணம் போட்ட ப்ரொடியூசர், இதற்காக உழைப்பை தந்த அத்தனை பேரும் நிர்கதியாக நிக்கிறாங்களே. விஜய்க்கு கொஞ்சமாவது சலனம் இருக்கா சார்? ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க முடிஞ்சுதா? ஒரு இன்ச்சு நகர்ந்தாரா விஜய்? இல்லையே. ஒரு அடி கூட எடுத்து வைக்கலையே. ஒரு இண்டிவிஜுவல் உடம்பு சரியில்லை, அதனால படத்தை ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார், அதையும் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருந்தார் சார் விஜய். சென்சார் போர்டுன்றது ஒரு இண்டிவிஜுவலை நம்பியா சார் இருக்கு? ஒரு நிறுவனம் இல்லையா அது? அது எப்படி ஒரு தனிநபருக்காக தன்னுடைய முடிவுகளை மாற்றி அமைச்சுக்கும், தன்னுடைய நடவடிக்கைகளை தள்ளி போடும், தன்னுடைய நடவடிக்கைகளை ஒரு தொய்வை ஏற்படுத்தும்னா இது குறித்து ஜனநாயக அடிப்படையிலாவது ஜனநாயகனுக்கு குரல் கொடுத்திருக்க கூடாதா விஜய்? அப்ப இவரா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிக்கிறாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க?
தமிழ்நாட்டு மக்கள் அரசியலில் தெளிந்த நீரோடை போல ஒரு பார்வையை வச்சிருக்கிறவங்க சார். நீங்க அப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட முடியாது. 2024 பாஜகவிடமிருந்து நான் வந்து விட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டு மக்கள் நம்பினாங்களா? அதிமுகவையே நம்பல சார். ப்ரூவன் ரெக்கார்டு வச்சிருக்கிற கட்சி சார். அரை நூற்றாண்டு கால அரசியலில் ஆளாகலங்களை பார்த்த கட்சி சார். பலமுறை அதிகாரத்தை எட்டி பிடித்து விட்டு வந்த கட்சி சார் அது. இடஒதுக்கீட்டை உறுதி செய்த கட்சி சார் அது. அதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு சார். அந்த கட்சியே தமிழ்நாட்டு மக்கள் நம்பல சார். பாஜகவை விட்டு வந்தேன்னு சொன்னப்ப விஜய்க்கு என்ன சார் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு? விஜயுடைய பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி சார் இருந்திருக்கு இந்த 1.5 ஆண்டு காலத்துல? இப்ப விஜய் எப்படி சார் நம்புவாங்க? 100 விழுக்காடு விஜயினுடைய நாடகத்தை யாரும் நம்ப மாட்டார்கள். பாஜகவோடு போனாலும் சரி, இல்ல பாஜகவுடைய பேச்சை கேட்டு தனித்து களம் கண்டாலும் சரி, விஜய் பாஜகவினுடைய கைப்பாவை தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணமே அப்படிதான் இருக்கு. விஜய் இனி தேர மாட்டாரு, விஜய் பாஜக போயிட்டாருன்றதுதான். இல்ல கருத்து கணிப்புகள் அப்படி இல்லை. இப்ப ரயிலாவை தொடர்ந்து IANS கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா 40% அதிமுக NDA கூட்டணி பெறுது, திமுக 38% தான் பெறுது. ஏன்னா குறிப்பா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைக்கு நடுவில் விஜய் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் வந்து திமுகவுக்கு தான் சிக்கலாகும். அதிமுக அந்த கூட்டணியை விட 2% கம்மியா வாங்கி இந்த தடவை ஆட்சியை இழப்பாங்கன்னு தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. நான் கருத்து கணிப்பு அந்த முடிவுக்கு பீகாரை ஒப்பிட்டு ஒரு செய்தியை சொன்னவங்களுடைய முதல் கேள்விக்கு அதையே என்னுடைய பதிலா இந்த கேள்விக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பேசும்போது ஒரு செய்தியை சொல்றீங்க. என்ன சொல்றீங்கன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு, அதனால திராவிட முன்னேற்ற கழகம் 2% குறைவான வாக்குகளை பெறும். அப்படிதானே சொன்னீங்க நீங்க நேற்றைக்கு இஃப்தார் விழாவுல? இல்ல சார், அது கருத்து கணிப்புல சொல்லப்பட்ட செய்தியை நீங்க சொல்றீங்க. உங்களுடைய கருத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். கருத்து கணிப்பு எடுத்தவர்கள் சொல்கிற செய்தி தான் நீங்க ஒரு ஊடகவியலாளரா கேட்கறீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நேற்றைக்கு முதலமைச்சர் நேற்று இஃப்தார் விழாவுல பேசினார்ல சென்னையில, அப்ப சொன்னாரு, பெண்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கிற வரை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் முன்னோக்கி செல்லுமே தவிர பின்னோக்கி செல்லாதுன்னு பேசினார்ல. எந்த நம்பிக்கையில பேசுறாரு முதலமைச்சர்? 100 விழுக்காடு பெண்களினுடைய வாக்குகளை திமுக தான் பெறுது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்க சார் இருக்கு? எங்க இருக்கு? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இருந்ததை விட குறைவாகத்தான் இருக்கு சட்ட ஒழுங்கு. சட்ட ஒழுங்குக்கு ஆபத்து குறைஞ்சிருக்கு. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லாம போச்சு சொல்லுங்க. நேற்றைக்கு நான் ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசினேன். கேஸ் சிலிண்டர் எரிவாயு இருக்கு இல்லையா, அதனுடைய விநியோகம் தடைப்பட்டு போய் பெரிய சிக்கலுக்குள்ளாகி தமிழ்நாட்டுக்குள் ஒரு அசாதாரணமான சூழல் இந்த எரிவாயு விநியோகத்துல நிலவுறப்ப அதை கண்டிச்சு நேற்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். வந்திருந்தவர்கள் எல்லோரும் பெண்கள் தான். மோடிக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவர்கள் பெண்கள் தான். இதை தட்டி கேட்க திராணியற்றவராக வெளிப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமின்னு பேசினவங்க எல்லாரும் பெண்கள் தான். அப்ப எப்படி பெண்கள் எதிராக வாக்களிப்பாங்க நீங்க சொல்லுங்க. சரி, இப்படி வச்சிருவோம் சார். திமுக நம்பிக்கையில இருந்துச்சு மகளிர் இடத்துல, உண்மைன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பிக்கையை அதிமுக பெற்று இருக்கா? 5000 ரூபாயை கொடுத்தாரு சார் முதலமைச்சர். முன்தேதி இட்டு கொடுத்தாரு சார் முதலமைச்சர். வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தால் அதனால் வாடி வதங்கி பொருளாதார தேடலில் ஈடுபடுகிறவர்கள் பின்தங்கிய நிலைக்கு போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக சிறப்பு தொகுப்பாக சேர்த்து கொடுத்தார் சார். இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறையை ஏற்படுத்தி 1500 ரூபாய்க்கு வித்த சிலிண்டரை 2500 ரூபாய்க்கு வித்த அந்த 5000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சரினுடைய பணத்தை கொள்ளைப்புற வழியாக கொள்ளையடிக்க பாக்குது மோடி கும்பல். அதற்கு ஒத்து ஊதுகிறார் எடப்பாடி பழனிசாமி. பெண்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா நிற்பாங்க? கேஸ் தட்டுப்பாடு குறித்து எங்காவது ஒரு இடத்துல பேசினாரா? அன்றாட சமைக்கிற பெண்களினுடைய பிரச்சனை இது. அப்ப நீங்க பேசிட்டீங்களா? உங்களுடைய குரல் எப்படிப்பட்டதாக வெளிப்படுது? இதெல்லாம் பாக்குறாங்கல்ல மக்கள். பெண்கள் எப்படி வாக்களிச்சிருவாங்கன்னு அதிமுக சொல்ல முடியும். இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கும் சார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. மகத்தான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர். எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக. கூட்டணி இன்னும் முடிவடையிலையா? இன்னும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. கம்யூனிஸ்ட் எந்த கட்சிக்கு சிக்கல் இருக்கு? எந்த கூட்டணி பார்க்காம இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லையே. இடங்களை கூட கேட்கிறார்கள், குறைவாக தருகிறார்கள் திமுக. அதற்கு காரணத்தை திமுக சொல்லியாச்சு. ஒரு கட்சிக்கு இல்ல, மதிமுக 6 இடங்கள் 4 தான் கொடுத்திருக்காங்க. முஸ்லீம் லீக் 3 இடங்கள், கடந்த முறை 2 தான் கொடுத்திருக்காங்க. இப்படித்தான் எல்லா கட்சிகளுக்கும் திமுக தொகுதிகளை பிரித்து கொடுத்திருக்கு. என்ன சிக்கல் இருக்கு? 2 நாள்ல செட்டில் ஆகும். இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டிட்டார்ல முதலமைச்சர்.
இன்னைக்கு பேசுறாங்கல்ல கலந்து திமுகவினுடைய முடிவு என்னன்னு. விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணலுக்கு தேதி அறிவிச்சாச்சுல்ல நேத்து. இனிமேல் தான் சூடு பிடிக்கும். இனிமேல் தான் முடிவுகள் வரும். சார் இது கொள்கை கூட்டணி சார். இந்த கொள்கை கூட்டணியில் அங்கம் வகிப்பவர்கள் சீட்டுக்காக எல்லாம் வெளியில போக மாட்டாங்க. சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டெல்லாம் நிர்கதியாக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி நிக்க மாட்டாங்க. கொள்கை உறுதியோடு நிற்கக்கூடியவர்கள். அண்ணன் திரும்ப மாறுபட்ட முடிவு எடுத்துருவாரா? பொது உடைமை இயக்க தோழர்கள் வெளியேறிடுவாங்களா? இல்ல. அது ஒரு காலம் நடக்காது. தார்மீக அடிப்படையில் ஆதரவு தருகிறேன் என்றாவது சொல்வார்களே தவிர, நாங்க இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்ல மாட்டாங்களா? அப்படி சொல்வார்களே ஆனால் அவர்களுக்கு சீட்டு கணக்கெல்லாம் அதை தாண்டி வேற ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னு அர்த்தம். எனவே இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு. இந்த கூட்டணியில எந்த சலசலப்புல நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இன்றைக்கு திங்கட்கிழமை, புதன்கிழமைக்குள் எல்லாம் செட்டில் ஆகி புதன்கிழமை சாயங்காலம் இந்த அலைன்ஸ் பிக்ஸ் ஆகும். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.